புதுச்சேரி கடலூர் சாலையில் இடையர்பாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாலம் சீரமைக்கப்பட்ட நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல் செய்தியாளர் இளமுதன் விவரம் என்ன? பெருமழை மற்றும் பெருவெள்ளம் காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் 3ஆம் தேதி முதல் போக்குவரத்து தடைப்பட்டது. அதாவது கடலூர் எல்லையான முள்ளோடி பகுதியில் வெள்ளம் ஓடியதால் அப்பொழுது நிறுத்தப்பட்டது. மறுநாள் இடையர்பாளையத்தில் உள்ள பாலம் பழுதானதால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இந்த பாலத்தின் தன்மை குறித்து முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் மற்றும் அனைவரும் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் செல்வம் அந்த இடத்தில் நின்று உடனடியாக சீரமைக்கும் பணியினை மேற்கொண்டார். 12 மணி நேரத்தில் அந்த பாலத்திற்கு இணைப்பு பகுதியில் உள்ள சிமெண்ட் கான்கிரீட் போடப்பட்டது. அடுத்த 12 மணி நேரம் அது சரியான நிலையில் தான் தற்பொழுது இந்த சாலை போக்குவரத்து அங்கு துவங்கி இருக்குது. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் செலவில் ஒரே நாளில் இந்த பாலத்துக்கான சீரமைப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு தற்போது கடலூர் புதுச்சேரி சாலை சீரமைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் மத்திய குழு நாளை புதுச்சேரி வர உள்ளனர். 2 நாட்கள் அவர்கள் தங்கி புதுச்சேரியின் பாதிப்புகளை பார்க்க இருக்கிறார்கள். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி இளமுதன். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகினர். குளித்தலை, மருதூர், தண்ணீர்பள்ளி, ராஜேந்திரம், மணத்தடை, லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது. கிருஷ்ணராயபுரம், மாயனூர், பஞ்சப்பட்டி, ஐயர்மலை, தோகைமலை ஆகிய பகுதிகளிலும் கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளும் கனரக வாகன ஓட்டிகளும் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். மலை பிரதேசங்களை போன்று நிலவிய பனிமூட்டம் மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் செம்பனார் கோவில், மங்கைநல்லூர், குத்தாலம், மணல்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் காலை 7:30 மணி வரையில் பனிமூட்டம் காணப்பட்டது. இந்நிலையில் பனித்துளிகள் படர்வதால் இளம் சம்பா பயிர்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அருங்குளம், லட்சுமாபுரம், ஆற்காடு குப்பம் போன்ற தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் கிராம பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் நாகையில் கடந்த 2 நாட்களை விட இன்று பனி சற்று குறைந்ததால் விவசாயிகள் ஆறுதல் அடைந்தனர். விளைநிலங்கள், புல் செடிகளில் பனித்துளிகள் படர்ந்து காணப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிரப்பாக்கம் பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர்.